உங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் இந்த 4 ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, பீப்புள். கரெக்டான பீப்புளை வச்சுருக்கீங்களா? ஸ்கில்டு பீப்புளை வச்சுருக்கீங்களா? கரெக்டான டைம் ஹையரிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் இல்லாமல் அது ரன் ஆகிட்டு இருக்கா? பீப்புள் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர், உங்களுக்கான ப்ரீமியம் கஸ்டமர் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு அப்செல்லிங் பண்ணுறதுக்கான ப்ரீமியம் கஸ்டமர் வச்சுருக்கீங்களா? நல்ல பர்ச்சேசர் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் பீப்புளில் வந்துடும். உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் குரூப் நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்கள் கடைக்குனே வரணும் இத்தனை பேர் அப்படின்னு, எத்தனை பேர் உங்களோட ஃபேன் குரூப் உங்கள் கடைக்கு? ரெண்டாவது முக்கியமான விஷயம், மீடியா. மீடியாவில் நீங்கள் என்ன ப்ரெசன்ஸில் இருக்கீங்க? எப்பப்போ நீங்கள் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே வாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, யூடியூப்பில் ஏதாவது பேசுங்க, ஃபேஸ்புக்கில் ஏதாவது பேசுங்க, ஏதாவது ஒரு சின்னதாக பேசிக்கிட்டே வாங்க. ரெகுலராக ஒரு வீடியோஸ் ஏதாவது ஒன்று, மீடியா ப்ரெசன்ஸ் வச்சுக்கோங்க. டெக்னாலஜி, என்ன நல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன உங்கள் கஸ்டமரோட டேட்டா எல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க? சிஆர்எம் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்களா? இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் ப்ராப்பராக ஏஐ வரைக்கும் வந்தாச்சு இன்றைக்கி பில்லிங். அந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறீங்களா? ஏஐட்ட நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஏஐட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எத்தனை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் பில்லிங் எவ்வளவு, அது சொல்லிடும். எனக்கு இந்த மெடிசின் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுவே சொல்லிடும். இந்த மெடிசின்லாம் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, கடந்த இவர் வேறு என்ன வாங்கியிருக்காரு. இப்போ இது வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம் லிஸ்ட்டில். ஆனால் இவர் வேறு என்னெல்லாம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க ஏன் அதை வாங்குறாங்க, ஏன் இதை வாங்குறாங்க. டெக்னாலஜி. நாலாவது முக்கியமான விஷயம், மணி. உங்கள் கடைக்கு கரெக்டான ஃபண்டு ஃப்ளோ இருக்கா? கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கா? எனஃபான கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கா? இல்லை ட்ரை ஆகிட்டே இருக்கா? அப்போ கேஷ் ஃப்ளோவில் ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை? கிரெடிட்டர் பிரச்சனையா, டெபிட்டர் பிரச்சனையா, இல்லை கேஷை நீங்கள் எடுக்கிறதுக்கான பிரச்சனையா அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸில் இருக்கான்னு பார்க்கணும்.